Let us turn to Matthew 6th chapter. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். From the 31st verse. 31ஆம் வசனத்திலிருந்து. Therefore take no thought saying, what shall we eat, or what shall we drink, or wherewithal shall we be clothed? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். For after all these things do the Gentiles seek. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். But for your heavenly Father knoweth that you have need of all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். But seek you first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். And all these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You have heard this message of Jesus many times. ஆண்டவர் இயேசுவின் இந்த செய்தியை நீங்கள் अनेक முறை கொடுத்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். Seek first God's kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. My dear people, அன்பான மக்களே, let me tell you this. இதை உங்களுக்கு நான் சொல்லட்டும். When young people earn so much money, வாலிபர்கள் எவ்விதமாக பணத்தை சம்பாதிக்கும் பொழுது their focus is on earthly things. அவருடைய குறிக்கோள் எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளிலே இருக்கிறது. What shall I buy? எதை நான் வாங்கலாம்? Where shall I hide this money? இந்த பணத்தை நான் எங்கே மறைத்து ஒளித்து வைக்கலாம்? Which bank is going to give me a lot of interest? எந்த பேங்க் எனக்கு அதிகமான வட்டியை தரும்? I had no such thought. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்ததே இல்லை. I had no money. என்னிடத்திலே பணம் இருந்ததே இல்லை. I wanted the Lord Jesus. எனக்கு இயேசு ஆண்டவரே விருப்பமாய் இருந்தது. I wanted the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை நான் விரும்பினேன். I wanted to be a blessing to ordinary people. சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் வாஞ்சித்தேன். So there was no question of my going and finding out from each bank how much interest will you give, this, that and that. எனவே ஒவ்வொரு பேங்க் சென்று எவ்வளவு வட்டி தருவார்கள் என்பதாக கேட்கும்படியான அந்த காரியம் என்னிடத்தில் வந்ததே இல்லை. Because I didn't have money. ஏனென்றால் என்னிடத்தில் பணம் இருந்ததே இல்லை. ஆனால் I said I want eternal riches. எனக்கு நித்தியமான ஐஸ்வரியங்கள் வேண்டும் என்று நான் சொன்னேன். See, after all these many years, இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு if I look back, நான் திரும்பி பார்ப்பேன் என்றால் God gave me riches which no thief can steal. எந்த திருடனும் திருட முடியாத அப்படிப்பட்ட ஐஸ்வரியங்களை தேவன் எனக்கு தந்தார். The world is a big thief today. இன்றைக்கு உலகம் ஒரு பெரிய திருடனாக இருக்கிறது. And I see this world, this big thief working in many of you. இந்த உலகம் என்ற இந்த பெரிய திருடன் உங்களில் அநேகரில் கிரியை செய்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். And you are very poor people. நீங்களும் மிக ஏழையாக இருக்கிறீர்கள். Maybe you think, oh, we are earning this, we are earning that. இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன், அவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். No. இல்லை. You are very poor people. நீங்கள் மிக ஏழையான மக்கள். And you will never enjoy life. நீங்கள் வாழ்க்கையை ஒருபொழுதும் அனுபவிக்க மாட்டீர்கள். What a sad thing. என்ன துக்ககரமான காரியம் இது. Because you are not building God's kingdom first. ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டாமல் இருப்பதினாலே. So God will not build your houses. உங்கள் குடும்பங்களை தேவன் கட்ட மாட்டார். See, many people have a feeling, why is God not blessing my family? ஏன் தேவனின் குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு சில அநேகருக்கு இருக்கிறது. The answer is easy. இதற்கான பதில் மிக சுலபம்தான். What is the answer? பதில் என்ன? The answer is, பதில் என்னவென்றால், you are not allowing God to build your family. உன் குடும்பத்தை கட்ட நீ தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. There is disobedience in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை எங்க இருக்கிறது? You know, the
psalmist says, சங்கீதக்காரன் சொல்கிறார், I have more wisdom than my teachers. என்னுடைய போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் எனக்கு இருக்கிறது. I have more wisdom than the ancients. மூத்தவர்களை காட்டிலும் எனக்கு அதிக ஞானம் இருக்கிறது. So, எனவே when you don't meditate on God's word, தேவ வசனத்தின் மேல் நீங்கள் தியானமா இல்லாத பொழுது, just look at 2 or 3 verses. ஏதோ 2-3 வசனங்களை மட்டும் பார்க்கும் பொழுது, that's all. அவ்வளவுதான். My dear friends, அன்பான நண்பர்களே, you're going to waste your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்க போகிறீர்கள். Some of you are too young. உங்களில் சிலர் மிக இளையவர்கள். So you did not see me when I was a young fellow. எனவே நான் வாலிபனாக இருந்த நாட்களை என்னை நீங்கள் அபிதமாய் கண்டதே இல்லை. As a young fellow I came and preached in Rayapuram. வாலிபனாக நான் ராயபுரத்திலே வந்து பிரசங்கித்தேன். Every Sunday evening in Macy Hall. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் மேசி ஹாலிலே வந்து ராயபுரத்திலே பிரசங்கித்தேன். So எனவே it was not something for a little time and all forgotten. ஏதோ கொஞ்ச காலம் செய்துவிட்டு அப்படியே மறந்து போகிற ஒரு காரியமாக இது இருந்ததில்லை. And when brother Jay Singh was doing good work, சகோதரன் ஜெய் சிங் நல்ல ஒரு ஊழியத்தை செய்த பொழுது, I could go to other regions. மற்ற பகுதிகளுக்கு என்னால் அப்பொழுது செல்ல முடிந்தது. So எனவே today இன்றைக்கு you will find our centers from Kashmir to the southernmost part of this country. காஷ்மீரில் இருந்து இந்த தேசத்தின் தென்முனை வரைக்கும் நம்முடைய கேந்திரங்கள் இருப்பதை இன்று நீங்கள் காண முடியும். Yes. To China border, Burmese border. பர்மா எல்லை, சீன எல்லை வரைக்கும். Who built this work? யார் இந்த ஊழியத்தை கட்டுகிறது? The Lord built this work. கர்த்தரே இந்த ஊழியத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறார். Now I want to ask you, உங்களிடத்தில் நான் இதை கேட்க விரும்புகிறேன். are you and your children building the kingdom of God? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? But let me tell you, இதை நான் சொல்லட்டும், if you are not building the kingdom of God தேவனுடைய first, ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் கட்டாமல் இருப்பீர்கள் என்றால், I will give it to you in writing and you can read it after I am dead. நான் இதை எழுதி கொடுக்க முடியும், நான் மரித்த பிறகு நீங்கள் இதை வாசித்துக் கொள்ளலாம். You will not prosper. நீ செழித்தோங்க மாட்டாய். You will not be happy. நீ சந்தோஷமாய் இருக்க மாட்டாய். Your house will not be built. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட முடியாது. Why? ஏன் அப்படி? The Lord Jesus gives us the secret of blessing. ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை ஆண்டவர் இயேசு தருகிறார். What is that secret? அந்த ரகசியம் என்ன? Seek first my kingdom. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு. Whatever happens, என்ன நடந்தாலும், whatever anybody may do, your relatives, your friends, whoever, உன்னுடைய நண்பர்களோ சொந்தக்காரர்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தாலும், put my kingdom first. நீ என்னுடைய ராஜ்யத்தை முதலாவது வை. My dear friends, அன்பானவர்களே, as a young man, ஒரு வாலிபனாக when I began to put the kingdom of God first, தேவனுடைய ராஜ்யத்தை நான் முதலாவது வைக்க ஆரம்பித்த பொழுது what happened? என்ன ஆயிற்று? All kinds of people began to turn to the Lord. எல்லா ரகமான மக்களும் தேவனை திரும்ப ஆரம்பித்தார்கள். How many drunkards have turned to the Lord last year in this place? இந்த இடத்திலே கடந்த ஆண்டிலே எத்தனை குடிகாரர்கள் தேவன் பட்சமாய் திரும்பி இருக்கிறார்கள்? How many people who came here with some awful disease suddenly were healed as you were hearing God's word? தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது பயங்கரமான வியாதியோடு இங்கு வந்தவர்கள் எத்தனை பேர் குணமடைந்தவர்களாக இருக்கிறார்கள்? When he came and heard the word of God, ஆனால் நம்முடைய கூட்டத்திலே வந்து தேவனுடைய வசனத்தை இந்த பையன் கேட்ட பொழுது in the students camp, நம்முடைய அகில ஆசிய மாணவர் முகாமிலே immediately he was healed in the first meeting. முதல் கூட்டத்திலேயே கேட்கும் பொழுது அவன் குணமடைந்தான். So he went back to his doctor எனவே அவன் திரும்பி தன்னுடைய டாக்டர் இடத்திலே சென்றான். and said, see, I have been healed. பாருங்கள், நான் குணமடைந்து விட்டேன் என்றான். How are you healed? எப்படி நீ குணமடைந்தாய்? He sent his word and healed them. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். That's it. அதுதான். Sent his word and healed them. தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். Now I thank God many have been healed in our clinic. நம்முடைய ஆஸ்பத்திரியிலே அநேகர் குணமடைந்து வருவதற்காக தேவனை துதிக்கிறேன். And I thank God that Dr. Elizabeth and our giant
டாக்டர் எலிசபெத்தும் டாக்டர் ஜெயந்தும் and other doctors, Esther, டாக்டர் எஸ்தர் போன்ற மற்ற டாக்டர்கள் are helping patients. எங்கள் நோயாளிகளுக்கு உதவி செய்து வருவதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். You know, when outsiders, Hindus and Muslims, வெளியே உள்ள இந்த புறமதத்தின் இந்துக்கள் முஸ்லிம் மக்கள் as they go to our clinic, நம்முடைய ஆஸ்பத்திரிகளுக்கு அவர்கள் செல்லும் பொழுது they hear the word of God, தேவ வசனத்தை அவர்கள் கேட்கிறார்கள், and the word of God will heal them. தேவனுடைய வசனம் அவர்களை குணமாக்கும். Now listen, my dear friends, அன்பார்ந்தவர்களே கவனியுங்கள், these are the foundational truths, இவைகள் தான் அஸ்திபாரமான சத்தியங்கள். the first truths that we have learned. நாம் கற்றுக்கொண்ட முதலாவது சத்தியங்கள். The truth we learned could not be taught us by the university. நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. I don't know what degrees you are studying or your children are studying. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன பட்டங்களை படித்து பெற்றீர்களோ, but I did not tell any of my children. ஆனால் என்னுடைய பெற்ற பிள்ளைகளை I did not tell. என் பிள்ளைகள் யாரிடத்திலும் நான் இவ்விதமாய் சொன்னதே இல்லை. Study this, study that. நீ இதை படி அதை படி என்று. You must get this degree and that degree. இந்த பட்டத்தை நீ பெற வேண்டும், அந்த பட்டத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதில்லை. I made no plans. அப்படி எந்த திட்டங்களை நான் போட்டதே இல்லை. And also I didn't have any money. என்னிடத்திலே பணமும் இருந்ததில்லை. My dear people, ஆன்மானவர்களே, but ஆனால் I told my children, என் பிள்ளைகளிடத்திலே நான் சொன்னேன், seek first God's kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. Otherwise God will not bless you. இல்லையென்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்றேன். You know, we are being swept forward by a tide of blessing. ஆசீர்வாதத்தின் அலையினாலே நாம் அடித்து முன்னே செல்ல வந்தவர்களாக இருக்கிறோம். And some of you have been traveling on this tide. இந்த ஆசீர்வாதத்தின் அலையின் மேலே பிரயாணம் செய்து வந்தவர்களாக உங்களில் சிலர் இருக்கிறீர்கள். Even myself. நானும் கூட அப்படித்தான். I look around me and wonder. என்னை சுற்றிலும் பார்த்து ஆச்சரியமடைகிறேன். Recently I was preaching in Bombay 2 weeks ago. 2 வாரங்களுக்கு முன்பாக பம்பாயிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And you know, when I saw a crowd in a bigger ground than this, இதை காட்டிலும் ஒரு பெரிய கிரவுண்டிலே மைதானத்திலே அந்த கூட்டத்தை நான் பார்த்த பொழுது I said, நான் சொன்னேன், next to us is Godrej company, எங்களுக்கு அந்த நம்முடைய இடத்துக்கு அருகிலேயே இந்த காட்ரேஜ் கம்பெனி இருந்தது. and all big companies, அருகிலேயே பெரிய கம்பெனிகள் எல்லாம் பக்கத்துல இருந்தன. and in the middle our center. அதற்கு நடுவிலே நம்முடைய கேந்திரம் அங்கே இருக்கிறது. We have not built anything, அங்கே எதையும் நாம் இன்னும் கட்டவில்லை. but I was preaching for the first time அங்கே to an open air crowd in Bombay. பம்பாயிலே திறந்த வெளியிலே முதன்முறையாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். Now who is going to give to us such expensive ground? அப்படிப்பட்ட விலையுயர்ந்த இடங்களை யார் நமக்கு கொடுக்க போவது? When I went and spoke to those rich people, அந்த பணக்காரர்களிடத்திலே போய் நான் பேசிய பொழுது they stopped all their plans. அவருடைய திட்டங்களை எல்லாம் அவர்கள் நிறுத்தி போட்டார்கள். Hindu men, இந்து மக்கள், rich family. பெரிய பணக்கார குடும்பத்தினர். I said, we don't have the money, but we will give you. நான் சொன்னேன், கையில் எங்களுக்கு பணம் இல்லை, ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு செலுத்தி விடுவோம் என்றேன். They believed us. அவர்கள் என் வார்த்தையை நம்பினார்கள். And they gave us the place. அந்த இடத்தை கொடுத்து விட்டார்கள். Now my dear friends, அன்பானவர்களே, when I see souls being blessed from all over, எல்லா இடங்களிலிருந்து ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் காணும் பொழுது, you are maybe thinking only of Rayapuram and Madras state. நீங்களோ தமிழ்நாட்டையும் வெறும் ராயபுரத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீர்கள். But ஆனால் the word of God teaches us, தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது, God so loved the world, the whole world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், முழு உலகத்திலும்.
that he gave his only begotten Son, தன் ஒரே பேரான குமாரனையே தந்தருளினார். that whosoever believeth on him அவரில் விசுவாசமாயிருக்கிற எவனும் should not perish, அழிந்து போகாதபடி but have everlasting life. நித்திய ஜீவனை பெறும்படியாக தந்தருளினார். I find that many Indians have coolie minds. அநேக இந்தியர்களுக்கு வெறும் கூலி மனதே இருப்பதை நான் காண்கிறேன். They think my jadi, my caste, Yen- my people, என் ஜனம், என் ஜாதி, இவ்விதமாக தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். my little place. என்னுடைய சொந்த இந்த இடம். No, I have never thought like that. அவ்விதமாக நான் யோசித்ததே இல்லை. The Bible taught me, பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, the earth is the Lord's and the fullness thereof, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று பைபிள் எனக்கு போதித்தது. and they that dwell therein. அதிலே வாழ்கிற மக்கள் அனைவரும், The earth is the Lord. பூமி கர்த்தருடையது. But ஆனால் see what poor minds we have got. எப்படிப்பட்ட ஏழை மனதை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். In Kashmir, காஷ்மீரிலே they are saying we need an anesthetist. நமக்கு ஒரு அனஸ்தெட்டிஸ்ட் மயக்க மருந்து கொடுக்கிற மருத்துவர் தேவை என்று சொல்கிறார்கள். Very urgently we need an anesthetist. அவசரமாக அந்த டாக்டர் தேவை என்று சொல்கிறார்கள். Otherwise the new rules in Kashmir will shut our hospital. இல்லைனால் காஷ்மீரிலே கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின்படி நம்முடைய ஆஸ்பத்திரியை மூடி விடுவார்கள் என்றார்கள். How many doctors, young fellows and girls have been trained under Dr. Jayasingh? டாக்டர் ஜெயசிங்கி கீழாக எத்தனை வாலிப டாக்டர்களும் மற்றவர்களும் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். I don't know how many nurses there are here. இங்க எத்தனை நர்ஸ்மார்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. Without good nurses, the hospital can't run. நல்ல நர்ஸ்மார்கள் இல்லாதபடி ஆஸ்பத்திரியை நடத்திவிட முடியாது. And the technicians. அங்கே அந்த டெக்னீஷியனும் தேவை. Now, all these people are building a work for God in the midst of terrorists. பயங்கரவாதிகள் நிறைந்த அந்த இடத்திலே இவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு ஒரு ஊழியத்தை அங்கே கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். See, some of you are living very comfortably. உங்களில் சிலர் சௌகரியமாக இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். No danger at all to your life. உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஆபத்தும் இங்கே இல்லை. But our hospital is right in the midst, very close. ஆனால் to the Pakistan border, அங்கே நம்முடைய ஆஸ்பத்திரியோ பாகிஸ்தான் அந்த எல்லைக்கு மிக where the terrorists are active. பயங்கரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் கிரியை செய்யக்கூடிய அந்த இடத்திலே அருகிலேயே எங்க காஷ்மீரில் நம்முடைய ஆஸ்பத்திரி இருக்கிறது. Any time our people can be blown up. எந்த வேளையும் நம்முடைய மக்கள் வெடிகுண்டினாலே தகர்த்துப்பட முடியும். And a person like me who goes to preach there, என்னை போன்றவன் அங்கு நான் பிரசங்கிக்க அங்கு செல்கிறேன். is in danger. அங்கும் கூட எனக்கும் உயிருக்கு ஆபத்து உண்டு. But ஆனால் I have always lived like that. ஆனால் நானும் அபிதமாக தான் எப்பொழுதும் ஆபத்துக்குட்பட்டவனா வாழ்ந்து I said வந்திருக்கிறேன். I will build the kingdom of God, not because I want seek first my comfort. என்னுடைய சௌகரியத்தை முதலாவது தேடுவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது கட்ட வேண்டும் என்று நான் நினைத்ததினாலே Whatever the danger, என்ன ஆபத்து இருந்தாலும் சரி. but ஆனால் the fellowship is not producing such people today. அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கோ ஃபெலோஷிப் உருவாக்காமல் இருக்கிறது. What is wrong? என்ன தவறு? What does your Bible say? உன்னுடைய பைபிள் என்ன சொல்லுகிறது? Seek first your own comfort. உன் சொந்த சௌகரியத்தை முதலாவது தேடியண்டா. Seek first your food and clothing. உன்னுடைய ஆடை உன்னுடைய உணவை முதலாவது தேடியண்டா. What is your Bible teaching you? உன்னுடைய பைபிள் உனக்கு என்னதான் போதிக்கிறது? What does Jesus teach you? இயேசு உனக்கு என்ன போதிக்கிறார்? Put my kingdom first. என் ராஜ்யத்தை முதலாவது வை. I will do everything for you. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். All things will be added to you. இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Guarantee of heaven. பரலோகத்தின் உத்தரவாதம். Big guarantee of God. தேவனுடைய உத்தரவாதத்துடன் இது கிடைக்கிறது. My dear people, அன்பானவர்களே, are you doing this? இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? Are you asking God? தேவனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? What is your will for my life? என் வாழ்க்கைக்கு உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? Am I just to live in this world and exist?
ஏதோ இந்த உலகத்திலே அப்படி பிழைத்து வாழ்ந்து போக வேண்டுமா? Can't you make me a blessing? என்னையும் நீர் ஒரு ஆசீர்வாதமாக ஆக்க முடியாதா? Why did you say we are the salt of this earth? நாங்கள் பூமியின் உப்பா இருக்கிறோம் என்பதாக நீர் ஏன் சொன்னீர்? Because ஏனென்றால் wherever salt goes, உப்பு எங்கெல்லாம் போகிறதோ you will know. உங்களுக்கு அது தெரிந்துவிடும். When you taste your food, immediately you know. உங்கள் ஆகாரத்தை ருசிக்கும் பொழுது உடனே தெரிந்துவிடும். What do you say? என்ன சொல்கிறீர்கள்? Mother, அம்மா, did you forget to put salt in this curry? இந்த கறியிலே உப்பு போட அம்மா மறந்து போனீர்களோ? This is saltless. உப்பு இல்லாமல் இருக்கிறதே. Everybody can see what is salted, what is saltless. உப்பு உள்ளது, உப்பு இல்லாதது என்ற வித்தியாசத்தை எல்லாரும் காண முடியும். The Bible tells us, பைபிள் நமக்கு சொல்கிறது, have salt in yourselves. உங்களிலே சாரம் உப்பு கொண்டவர்களாய் இருங்கள். That is, அதாவது whatever you touch will be salted. நீங்கள் எதை தொட்டாலும் அது சாரமாக்கப்படும். Whatever you touch will be blessed. நீ எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதம் அடையும். When I was only a boy of 15-16 years, ஒரு 15-16 வயது பையனாக நான் இருந்த பொழுது, when I was first converted, முதலாவது நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, it was a wonder to me that when I prayed, immediately the sickness would go. நான் செபித்த பொழுது அந்த நோயாளிகள் உடனடியாக நோயிலிருந்து குணமடைந்தது எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. One day, ஒரு நாள் my father, who would never get sick, was very sick. பொதுவாக என் அப்பா சுவீனம் அடைய மாட்டார். ஒரு நாள் அவர் அதிக சுவீனம் அடைந்தார். My mother and I knelt by his side. என் அம்மாவும் நானும் அவருடைய படுக்கையிலே முழங்கால் படியிட்டோம். And I was asked to pray. என்னை ஜெபிக்கும்படியாக சொன்னார்கள். I was only a boy. நான் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தேன். And my dad was a man of God. என்னுடைய தகப்பனார் தேவ மனிதனாக இருந்தார். But he was suffering. ஆனால் இப்பொழுதோ அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். By the time I said amen, நான் ஜெபித்து ஆமென் என்று சொல்லி முடிக்கும் முன்பாக he was healed. அவர் குணமடைந்தார். Now, is that a power which is in me? எனக்குள்ளே உள்ள சக்தியினால் அப்படி நடந்ததா? No. இல்லை. There is no power in me. என்னில் அப்படி எந்த சக்தியும் அதிக வல்லமை I இல்லை. am only a man. நான் வெறும் மனுஷன்தான். But ஆனால் from those days, அந்த நாட்களில் இருந்தே I began to put the kingdom of God first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்க நான் ஆரம்பித்தேன். Not my cricket, not my hockey, என் கிரிக்கெட்டையோ ஹாக்கியோ முதலாவது வைக்கவில்லை. nothing else. வேறு ஒன்றையும் நான் முதலாவதாக வைக்கவில்லை. Jesus first. இயேசுவே முதலாவதாக இருந்தார். And when I began to do that, அதே விதமாக நான் செய்ய ஆரம்பித்த பொழுது I saw the promise of God. I will do everything. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் பார்த்தேன். Look at that scripture again. மீண்டும் அந்த வசனத்தை பாருங்க. Matthew 6:33. மத்தேயு 6:33. Seek you first the kingdom of God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை and his righteousness, அவருடைய நீதியையும் தேடுங்கள். and all these things shall be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். All, எல்லாம், whatever is needed, தேவையான, really needful. உண்மையாக உனக்கு தேவையா இருக்கிற எல்லாம். See, we are not seeking the righteousness of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடாதவர்களாக இருக்கிறோம். Don't you see all around us lies? நம்மை சுற்றிலும் வெறும் பொய்கள் இருப்பதை நீங்கள் காண்கிறது இல்லையா? Bad cinema songs, மோசமான ஆபாசமான சினிமா பாடல்கள், bad videos, மோசமான ஆபாசமான வீடியோக்கள், and young people today, இன்றுள்ள வாலிப மக்கள், even girls, பெண் பிள்ளைகள் கூட whole night they are somewhere. முழு இரவும் எங்கேயோ அங்கே இருக்கிறார்கள். Boys and girls, பையன்களும் பெண் பிள்ளைகளும் living in impurity. அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். One young man, one father ஒரு தகப்பனார் was questioned by us.
இவ்விதமாக நாங்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டோம். How did you send your daughter? எப்படி உன்னுடைய மகளை நீர் அனுப்பினீர்? 20 years, 21 years. 21 வயதுதான். To Malaysia. மலேசியாவுக்கு எப்படி எதற்காக நீ அனுப்பினீர் என்று கேட்டோம். Why? எதற்காக நீர் அனுப்பினீர்? Shall I tell you why? எதற்கென்று நான் சொல்லட்டுமா? Parna Pishachi. பண பிசாசு. Be careful. ஜாக்கிரதை. That's a terrible devil. அது ஒரு பயங்கரமான பிசாசு. Money devil. பண பிசாசு. What did you learn from Brother Jay Singh's life? சௌரன் ஜெய்சனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? Freedom from this devil. இந்த பண பிசாசிலிருந்து பெறும் விடுதலை. Did you seek it? அதை நீங்கள் தேடினீர்களா? Oh, how sad. எவ்வளவு துக்கம் இது. I sometimes say, சில வேளைகளில் நான் சொல்லுகிறேன், the people before me are sitting like nice dolls. நல்ல பொம்மைகள் போல எனக்கு முன்பாக மக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். Are you dolls? நீங்க என்ன பொம்மைகளா? Tanjavur பொம்மைகள். When I saw the Tanjavur பொம்மை first time, முதலாவது நான் இந்த தஞ்சாவூர் பொம்மையை முதலாக நான் பார்த்த பொழுது, if you make it lie down, அதை படுக்க போட்டால் நேரே வந்து விடும். it will sit up. நேராக எழுந்து நின்று விடும். You are not Tanjavur பொம்மை. நீங்கள் தஞ்சாவூர் பொம்மைகள் அல்ல. You are not dolls. நீங்கள் பொம்மைகள் அல்ல. The Lord wants you to be His disciple. ஆண்டவர் அவருடைய சீஷர்களாக நீங்கள் இருக்கும்படியாக விரும்புகிறார். Putting His kingdom first. அவருடைய ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் வைக்கும்படியாக. And God will take care of you and bless you. அப்பொழுது தேவன் உங்களை பொறுப்பெடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். Now how many mothers and fathers are sad? I have not produced 2 or 3 missionaries. ஐயோ 2-3 மிஷனரிமார்களை கூட நான் உருவாக்கவில்லையே என்ற துக்கம் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. I got so many children. இத்தனை பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்களே. I did not give at least 2 or 3 of my children to take this good news to this world. இந்த உலகத்திற்குள்ளே இந்த நற்செய்தியை எடுத்து செல்லும்படியாக 2-3 என் பிள்ளைகளை நான் அனுப்பவில்லையே. I don't know how sad you are. ஆவிதமாக எவ்வளவு துக்கத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. I want all my children to take this good news. எனக்கோ என்னுடைய எல்லா பிள்ளைகளும் இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல விரும்புகிறேன். I don't care if they don't earn any money. அவர்கள் ஒரு பணமும் சம்பாதிக்காவிட்டாலும் ஒன்றுமில்லை. If they build the kingdom of God first, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் முதலாவது கட்டுவார்கள் என்றால், God will build them. அவர்களை தேவன் கட்டுவார். And God will build you and your children. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கூட தேவன் கட்டுவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God. தேவனிடத்திலே சொல்லுவோம். Oh God, ஓ தேவனே, I am not building your kingdom first. முதலாவதாக உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டாமல் இருக்கிறேனே. Oh, forgive me please. Forgive me please. தயவு செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே. Oh loving Father. ஓ அன்புள்ள பிதாவே, My heart is running after my idol of money. என்னுடைய இருதயம் பணம் என்ற இந்த விக்கிரகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. But the Pana Pishachi is taking hold of me. பண பிசாசு என்னை அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது. The devil of money is taking hold of me. பண பிசாசு என்னை அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறது. Oh Lord, ஓ ஆண்டவரே, I am not the salt of this world. இந்த பூமியின் உப்பாக நான் இல்லையே. I am not salting my own children. என் சொந்த பிள்ளைகளை நான் சாரம் கொடுக்கிறவனாக இல்லையே. I am not teaching my own children to build the kingdom of God. என்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறேனே. Forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே. Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேளு. And bless these dear people. இந்த அன்பான மக்களை ஆசீர்வதியும். And their children. அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். To build your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டும்படியாக. And to seek first your righteousness. முதலாவது உம்முடைய நீதியை தேடும்படியாக. In Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே. Amen.